அரசியலமைப்பின் 75வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்ட 75வது தினத்தினுடைய கொண்டாடும் வகையில்தான் அரசியல் சாசன விழா என்பது கொண்டாடப்பட்டது. கடந்த 2015 முதலாக நவம்பர் 26ஆம் தேதி அரசியல் சாசன விழாவாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதனுடைய குறிப்பாக பார்த்தோம்னா இந்த அரசியல் சாசன விழா என்பது 75 ஆண்டுகள் நிறைவு செய்வதை ஒட்டிதான் இந்த சிறப்பு கொண்டாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று நேற்று தொடங்கிய நிலையில் இன்றைய தினம் இந்த அரசியல் சாசன விழா என்பது கொண்டாடப்பட்ட நிலையில் தான் மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரு அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டிருந்து இந்த விழா கொண்டாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு கூட்டம் என்பதுதான் தற்போது இந்த கூட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பிரதமர் மோடி, அதே போன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மூத்த தலைவர்கள், அனைத்து பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் அரசியல் சாசனத்தை மதிக்கும் வகையிலும் அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு தினமாகத்தான் இந்த கூட்டம் இந்த விழா என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த குறிப்பாக பார்த்தோம் என்றால் அரசியல் சாசனத்தை அனைவரும் ஏற்றுக்கொண்டு மக்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மக்களுக்கான இந்த அரசியல் சாசனத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாகத்தான் இந்த விழா என்பது கொண்டாடப்பட்டிருக்கிறது. எதிர்கட்சிகளையும் மற்றும் ஆளுங்கட்சிகள் தொடர்ச்சியாக இரு தரப்பையுமே இந்த விவகாரத்தில் விமர்சித்து வருகிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆளுங்கட்சியை பொறுத்தவரைக்கும் அரசியல் சாசனத்தினுடைய மிகவும் ஒரு பாதுகாவலனாகத்தான் இந்த அரசு என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் எதிர்கட்சியை பொறுத்தவரைக்கும் அரசியல் சாசனத்தை அவர்கள் மதிக்காமல் இருப்பதற்கான பல்வேறு சாட்சிகள் என்பது இருக்கிறது. குறிப்பாக எமர்ஜென்சி காலத்தை சுட்டிக்காட்டி அரசியல் சாசனத்தை மதிக்காதவர்கள் காங்கிரஸ்காரர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சிராக் பஸ்வான் என்பவர் எம்பி வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். அதே வேளையில் பார்த்தோம் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினரான கார்த்திக் சிதம்பரத்தை பொறுத்தவரைக்கும் அவர் விமர்சித்தது என்னவென்றால் அரசியல் சாசனத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தற்போது 2-3 ஆண்டுகளாக அதை ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். இதுவே அரசியல் சாசனத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அரசியல் சாசனம் என்பது மக்களுக்கானது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தற்போது பாஜக இருக்கிறது என்ற ஒரு விமர்சனத்தையும் வைத்திருக்கிறார்கள். எனவே இரு தரப்புமே அரசியல் சாசன விவகாரத்தில் விமர்சனம் வைத்துக் கொண்டாலும் தற்போது நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இரு தரப்பும் அரசியல் சாசனம் தொடர்பான விவகாரங்களை பேசி அரசியல் சாசனம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது உள்ளிட்டவற்றை விராவடியாக எடுத்துரைத்து அந்த விழா என்பது தற்போது கொண்டாடப்பட்டது. அரசியலமைப்பின் 75வது ஆண்டு விழா நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.